Hey guys, welcome back. ஆகா, நேற்று ஒரு 2 ஃபோட்டோ வந்திருந்தது. ஃபோட்டோ வந்தது வந்தது செம வைரல் ஆகி போச்சு. என்னென்னா பல பேர் வந்து ஆகா ஓகான்னு தலை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஒரு சில பேர் வந்து இதுதான் கடைசியாக வர்ற ஃபர்ஸ்ட் லுக்கா, அவர் ஃபர்ஸ்ட் லுக் கடைசியாக வர்ற ஃபர்ஸ்ட் லுக்கா அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. என்னென்னா நம்ம தளபதியோட லாஸ்ட் மூவி சொல்லவே கஷ்டமாக இருக்குது. அடுத்த வருஷம் தானே, இன்னும் டைம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஜனவரி முடிஞ்சு போச்சுன்றாங்க. இப்போ பார்த்தா அப்படியே குச்சி குச்சி குச்சின்னு தீபாவளி வந்துடும். வந்தோடனே அந்த படம் வரும், ஹிட் ஆகும், ஓடும். அதுக்கப்புறம் பார்த்தா அவர் அரசியல் பக்கம் ஓடிடுவார். அப்புறம் பார்த்தா படம் ஒன்றும் வராது. ஐயா, இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. H. வினோத், அனிருத்துன்னு ஒரு பெரிய டீம். ஸோ ரீசெண்டாக ஒரு கதை அடிபட்டு இருந்தது. என்னென்னா அவரோட ஃபஸ்ட்டு படம் நாளைய தீர்ப்பு, இந்த படத்துக்கும் நாளைய தீர்ப்புன்னு தான் பேர் வைக்கிறாங்களோ. நான் யோசித்தேன், ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கும். நாளைய தீர்ப்பில் தொடங்கி நாளைய தீர்ப்புலையே முடிகிற மாதிரி இருக்கும். பர்ஃபெக்டான டைட்டில்னு நினச்சேன். பட் அது கிடையாது. நீங்கள் நினச்சா நாங்கள் வச்சுருவோமா, நாங்கள் வேறு வச்சுருக்கோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஒரு 2 ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் முதல் ஃபோட்டோ வந்து நம்ம இப்போ பார்க்க போயிடும். ஆக்சுவலி நான் பார்த்துட்டேன், அம்மா மிஸ்டி இன்னும் பார்க்கல. அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து அவரோட அந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. இந்த மாஸ்டர் படத்தில் அவருக்கு ரைடு நடந்ததில்ல, அப்போ ரைடுக்கு அடுத்த நாள் அவ்வளோ பேர் கூடனோடனே பஸ்ஸுக்கு மேலே ஏறி செல்ஃபி எடுத்தார். அதையே ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக வச்சு படத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அது என்னன்னு பாருங்கள், ஜனநாயகன். ஜனநாயகம் அப்படிங்கிறதுனா ஜனநாயகன் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து டைட்டில் நல்லா இருக்குது. பட் அந்த நாளைய தீர்ப்பு டைட்டில் அப்படிங்கிற அந்த ஒரு நியூஸ் வராமல் இது வந்திருந்தா ஓகே. நாளைய தீர்ப்பு தான் டைட்டில்னோடனே பல பேருக்கு வந்து அது பல விஷயத்தில் பிடிச்சி போச்சு. அவர் எதில் தொடங்கினாரோ அதிலே முடிக்கிறார் அப்படின்னு அவங்க நாளைய தீர்ப்பு தான் அப்படின்னு அதுக்கு ஃபயர் விடுறதுக்கு ரெடியாக இருக்கும்போது ஜனநாயகன் அப்படின்னு வந்தோடனே ஒருவேளை கடைசி நேரத்தில் மாற்றினாலும் மாற்றுறாங்களோ தெரியாது. இல்லை வச்சா அது அப்படியே அது பிடிச்சிக்கும். தளபதி படத்துக்கெல்லாம் பேர் மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஜனநாயகன் அப்படி சொன்ன உடனே அது மனசில் போய் பதிஞ்சு வைரல் ஆயிரும். தளபதியோட பாட்டும் சரி, பட பேர், போஸ்டர் எல்லாம் அப்படி தான். இப்போ நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இருக்குல்ல பின்னாடி நிற்கிறாங்கல்ல, அதில் கீழே இருக்கிற முதல் ரோவில் இருக்கிற 4வது ஆள் நாளைக்கு பிஹைண்ட் வுட்ஸில் இன்டர்வியூக்கு வருவார் அப்படின்னு கெஸ் பண்ணுறாங்க. பிஹைண்ட் வுட்ஸுக்கு தானே வேலை. அப்போ யோசிக்கிறாங்க, இதில் சொல்கிறாங்க, இப்போ நாளைக்கு நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிற ஒரு 2 பேர் அந்த சேனல்லையும், இந்த பக்கம் இருக்கிற ஒரு 2 பேர் இந்த சேனல்லையும் இன்டர்வியூ கொடுப்பாங்க. ஆனால் பாருங்களேன், அவர் ஏஜுக்கும் லுக்குக்கும் சம்மந்தமே இல்லை. நல்லா இருக்குது. இந்த போஸ்டர் பார்க்கும்போது நல்லா இருந்தது. இது ஒரு பொலிட்டிக்கல் மூவியாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டு. அவரும் பார்ப்பார். ஓகே, நம்ம இதை முடிச்சுட்டு இப்போ பொலிட்டிக்ஸ் போகிறோம். ஸோ ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் ஒன்று சினிமாவில் கொடுத்துட்டு அதை நம்ம அங்கே போவோம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. வந்து அனிருத்து இந்தியன் 2க்கு பண்ண மாதிரி பண்ணிட்டாங்க சார். தளபதியோட லாஸ்ட் மூவி உங்ககிட்ட வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி அவரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, மக்களோட வைப்பு தெரியும். இந்த மாஸ்டருக்கு போட்ட மாதிரி ஒரு தரமான ஒரு இதாக இறக்கி விட்டுருங்கன்ட்டு H. வினோத் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா உனக்கும் தளபதிக்கும் முதல் படம், ஆனால் தளபதிக்கு கடைசி படம். இந்த கொம்போ சேர்ந்தா எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால் நாங்கள் ஒரு சர்ப்ரைஸில் இருக்கோம், சொதப்பிடாதீங்க சார் அப்படின்னு ஒரு பக்கம். இதில் என்னென்னா, இடையில் ஒரு நியூஸ் ஒன்று வந்தது. நம்ம தளபதி வந்து இதுக்கு முன்னாடி பகவந்த் கேசரி அப்படின்னு உங்கள் கிளாஸ்மேட்டு பாலையா ஒரு படம் நடிச்சிருந்தார். அதை நம்ம VTV கணேஷ் இருக்கார்ல, அவர் சொன்னார் என்னென்னா, அந்த படத்தை தளபதி 5 தரம் பார்த்தாரு. எல்லாருக்கும் ஆச்சரியம், எது பகவந்த் கேசரியை தளபதி 5 தரம் பார்த்தாரா, என்னையா சொல்கிற அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. தளபதி அந்த டேரக்டர்கிட்டயே அந்த படத்தை தமிழில் அவர் தளபதி நடிக்கிறதுக்கு ரீமேக் பண்ணுறதுக்கு கேட்டார். பட் அது நடக்கலை அப்படின்னோடனே ஃபேன்ஸுக்கெல்லாம் ஷாக். எது பகவந்த் கேசரியை தளபதி நடிக்கிறதுக்கு கேட்டார், அந்த படத்தை 5 தரம் பார்த்தாரு. என்னங்க குழப்புறீங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு பீதி. கடைசி படம் கேசரியா இருந்துச்சு, போச்சு. என்ன சார் தளபதியோட கடைசி படம்னு நாங்கள் எப்படி ஹைப்பு பண்ணி வச்சுருக்கோம், இவர் என்னன்னா பகவந்த் கேசரி 5 தரம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு பீதியில் இருந்தாங்களா. படத்துக்கு பேர் ஜனநாயகன். அது வந்து இப்படி ஒரு அரசியல் படம் முன்னோடனே இந்த போஸ்டர் வந்தோடனே போஸ்டரை பார்க்குறத தவிர்த்து அப்பா கடவுளே காப்பாற்றிட்டேன், கேசரி கிடையாது, இது வேற, இது ஜனநாயகன், H. வினோத் காப்பாத்திரியா அப்படின்னு
பல ஸ்பெக்குலேஷன்ஸ் இதை சுற்றி. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஐயா அடுத்த போஸ்டர் இறக்கி விட்டார். அது இதோட பயங்கரமாக இருக்குது. அது ஒயிட்டில் இருந்ததா, இது ஃபுல்லாக ரெட். அதாவது சாட்டையை கையில் வச்சுக்கிட்டு பின்னால் பாருங்க, நான் ஆணை இட்டால், நம்ம வாத்தியாரோட ரெஃபரன்ஸ். இதில் வந்து இதுக்கு முன்னாடி வந்த போஸ்டரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு ஒயிட்டாக இருக்கும். இதில் வந்து ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது. இதுக்கு அந்த ஃப்ரேமுக்குள்ளே என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. அவர் அந்த ஃப்ரேமுக்குள்ளே இல்லாமல் 3D எஃபெக்ட் மாதிரி வெளியே வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ மேபி இப்படி ஒரு அர்த்தம் இருக்கலாம். இப்போ நான் அதை தான் நானும் நினச்சேன். இவ்வளோ நாள் என்ன ஃப்ரேமுக்குள்ளே தானே பார்த்தீங்க, சட்டையோட வெளியே வர்றேன், நான் நானே இட்டால் அப்படின்னு இப்போ ஃப்ரேமை விட்டு வெளியே வர்றாராம். ஸோ அப்படி தான் நம்ம நினச்சிக்கிறோம். ஏன்னா ஃப்ரேமை விட்டு வெளியே வர்ற மாதிரி தானே இருக்குது. ஸோ அப்படி நினச்சிக்குவோம். ஃப்ரேம் வந்து படம், இனி வெளியே வந்தால் அரசியல். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு ரெட்டு இதில் இருக்கிறதுனால ஒரு ஒரு வயலன்ஸ் மாதிரி இருக்கலாம். பட் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த வயசுக்கு இவ்வளோ வருஷமாக ஒரே மாதிரி பாடியை மெயின்டைன் பண்ணுறதுலாம் எவ்வளோ கஷ்டம். நல்லா இருக்குது அந்த போஸ்டர். இந்த 2 போஸ்டருமே நல்லா தான் இருக்குது. பெரிய பேனர், வேறு மொழி பேனர், அதில் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் பெரிய அளவில் தான் பண்ணுறாங்க. நிறைய பட்டாளமே உள்ளே இருக்குது. கண்டிப்பாக இருக்கும். அரசியல் கதையாக இருந்தாலும் இருக்கு. கதையாக இருந்தாலும் ஒருவேளை அவர் சின்ன இளங்க வயசு அந்த மாதிரி இல்லை அரசியல் கதையாக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒன்று வச்சிருவாங்க கண்டிப்பாக. ஏன்னா தளபதியோட கடைசி படத்தில் தளபதி ஆடாமல் இருந்தால் எப்படி இருக்கு, அது கொலை குத்தமாயிருமே. இவ்வளோ நாள் நம்ம விஜய்னா என்ன பார்த்தோம், அது எல்லாம் சேர்ந்து அதுவும் இருக்கணும், புது விஜயாவும் இருக்கணும்னு இப்போ ஹெச் வினோத்துக்கு பெரிய ப்ரெஷர். ஏன்னா தளபதியை வச்சு படம் பண்ணினாலே ப்ரெஷர் தான். அது ஹிட்டானா ஹிட்டு, ஃப்ளப்பானா அந்த டேரக்டரை தூக்கி போட்டு அடிச்சு விட்ரும். பட் ஹெச் வினோத்துக்கு அந்த ப்ரெஷரையும் தாண்டி இவரோட லாஸ்ட் படம்னும் போது தளபதி படத்துக்கு சும்மாவே எப்படி ஹைப்பு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்னு தெரியும். லாஸ்ட் படம்னும் போது எல்லாரும் சோகத்தில் வெறித்தனமாக இருப்பாங்களா, அதை இப்போ ஹெச் வினோத் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். சோஃபார் இந்த போஸ்டர் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்குது. தளபதி ஒரு வித்தியாசமான அந்த கோட் படத்துல எல்லாம் சொன்னாங்கல்ல, டிஏஜிங்க அது இது வித்தியாசமாக பண்ணுறோம், புதுசாக பண்ணுறோன்னு. அப்படியெல்லாம் இதில் தளபதியாகவே இருக்கார். அந்த கெட்டப்பு அது இதெல்லாம் கொஞ்சம் அந்த கிரே லுக்கெல்லாம் அப்படியே வருது. ஸோ படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ எல்லாம் ஷூட்டிங் வெறித்தனமாக போயிட்டுருக்கு. தீபாவளிக்கு படம் வருது. இதுக்கப்புறம் இதான் கடைசி ஃபர்ஸ்ட் லுக். இதுக்கப்புறம் இன்னொரு ஃபர்ஸ்ட் லுக்கு. இப்போ இதில் வரப்போகிற எல்லாமே லாஸ்ட்டு தான். டீசர், ட்ரெய்லர், பாட்டு, அப்புறம் படம். இப்போ இனிமேல் இதான் அவரோட லாஸ்ட் மூவினா படத்தில் கிளைமேக்ஸ் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பாங்க. நம்மளை அள வைப்போம். இது ஏதோ பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. பார்க்கலாம் அனிருத்தெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு, என்ன மாதிரி பிஜிஎம் போடுறோம். எல்லாரும் இப்போ கடைசி படங்கிறதுனால வெறித்தனமாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க பயத்திலேயே. அனிருத்லாம் பார்ப்பார், நம்ம இருக்க முடியாதரா ஊருக்குள்ளே ஒழுங்கா சொதப்புனா இந்தியனுக்கு போட்ட மாதிரி சகலகலா அப்படின்னு போட்டால் செத்தான் அப்படின்ட்டு இப்போ உட்காந்து யோசிப்பார், எங்கேருந்து தூக்கலாம், ஐயோ எங்கேருந்து தூக்கினாலும் அடிப்பாங்களே, பேசாமல் புதுசாக போட்டுருவோமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பார். ஏதோ நல்லதாக பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். தளபதியோட ஃபைனல் மூவிக்கு ஒரு சினிமாவுக்கு ஒரு நல்ல குட் பை சொல்லிவிட்டு பொலிட்டிக்ஸுக்கு ஒரு பெரிய கிராண்ட் என்ட்ரியாக அது அமைய வாழ்த்துக்கள். நல்லா இருக்குது. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.